least we can recover it, we can go for a new one. But நம்ம மைண்ட் கரெக்ட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் மோஸ்ட் என்னாங்கன்னா நமக்கு கீழே போகலன்னா கூட மேல போற விஷயத்தை தடுக்கின்றது. அந்த புரிதலோடு நீங்கள் உபயோகப்படுத்தணும். அதுதான் இவங்க எல்லாம் திருப்பி எல்லாரும் சொல்றாங்க. வேற என்ன விஷயம், வேற எப்படிதான் சொல்ல முடியும், வேற எப்படிதான் விவாதிக்க முடியும் ஒரு பொது மேடையை? ஆனா விஷயம் அதுதான், உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். ஆனா அதை தாண்டி நீங்க வர வேண்டியது ஒவ்வொருத்தர் கையிலே இருக்குது. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நமக்கு தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது கடந்து போயிடலாம். நமக்கு அது என்ன பெரிய விஷயம், ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம், ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 தரம், இதெல்லாம் நம்ம அது தப்பான விஷயம். அதுல ஒன்றும் பெருசா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா உள்ள இழுத்துட்டு போயிடும். ஏன்னா அத்தனை கோடி தரவுகள் நான் சொன்ன ஆரம்பத்தில் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, 600 மில்லியன் அத்தனை தரவுகள் உங்களை மீறி வருமா? அது ஜெயிக்குமா இல்லை நம்ம ஜெயிக்குமா? சரி, அதை ரிசீவ் பண்ற நியூரான்ஸ் லட்சக்கணக்கில் இருக்குது, அது நம்மையும் ஜெயிக்கும். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. இதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. இங்கே போய் நீங்கள் மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு சார் இவர் சொல்கிறார் சார், நான் எல்லாம் பார்க்க முடியும், நான் பார்க்காததான், நான் சரியாதான், நான் போகாததான் கிடையாது. இது இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வர வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சமுதாயம் அவ்வளோ சுலபத்தில் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் ஒரு அண்ணனோ அக்காவோ எல்லாரும் படிச்சுட்டு ஏதோ பிடிச்ச உடனே ஐடியில் போயிட்டாங்க, சம்பாதிச்சிட்டாங்க, 10,000 40,000 சம்பாதிச்சிட்டாங்க. அதுதானே அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் செய்யறதுல சம்பளம் முடிஞ்சு வாழ்க்கை. நமக்கு என்ன அது மாதிரி ஒன்று கிடைக்காது. ஆனால் இல்லை, அடுத்து வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க இன்னும் ஒரு வருடம் தான் 2026 27 வந்து ஐடி லைன்ல எல்லாமே குறையுன்றாங்க, எதுவுமே இல்லைன்றாங்க, பயமுறுத்துறாங்க. காரணம் என்னன்னா அடுத்த ஏஐ வந்துருக்கு. அது எல்லாமே நீங்க செய்யணும், அது செய்யும்போது யாராவது உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வைப்பாங்க. இப்போ டேட்டா என்ட்ரி நம்ம போடுறோம், அதுக்காக தானே இவ்வளவு பேர், முக்கால்வாசி பேர் படிச்ச பசங்க நம்ம படிக்கிறதா ஐடியா இல்லை போயிட்டு சம்பாதிச்சிடும். டேட்டா என்ட்ரி தான் மெயின் பர்பஸ். ஏஐ கிட்ட செகண்ட்ஸ்ல டேட்டா என்ட்ரி. சும்மா கூகுள் மொபைல் இப்போ ஓப்பன் பண்ணுங்க, நம்ம பேச வச்சு கேட்டோம்னா அது சொல்றோம் டேட்டா என்ட்ரி பற்றி பேசுறதுனா டேட்டா என்ட்ரி ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட்ஸ்க்கு இவ்வளோ வருது, இந்த போது இந்த பேர் செய்யறாங்க, இவ்வளோ போகுது. அது கொடுத்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தெரியாம அதை ஆன் பண்ணிட்டு அது கேட்டுச்சுன்னா பதில் இங்கிட்ட ரிப்ளை வருது. அந்த அளவுக்கு செகண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஏஐ டெவலப். இது நான் அதுக்கு முன்னே போன இடத்துலேருந்து பல மீட்டிங்கில் சொன்னீங்க, உங்களை எது பண்ணீங்க ஏஐ போக அப்படின்னு. நம்ம சுந்தராமன் சார் கூட ஆரம்பிச்சார் ஏஐ சம்மந்தமாக கோர்ஸ் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்காரு ஆட்டோமேட்டிக். ஸோ இதெல்லாம் போகும்போது உங்களுடைய டைவர்ஷன், உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் அதை நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் போயின்ற பாதை சுலபமான பாதையாக தான். யாருமே தங்க தாபாரத்தில் வச்சு தேவை உங்களுக்கு அப்படியே தங்கம் அவங்க எடுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு கிடைக்கலாம் சமுதாயத்தில். ஆனால் போலி பிம்பங்கள் அத்தனையும் நம்பி விடாது. இன்னைக்கு முதல் தலைமுறைன்னு கேட்டாலே அத்தனை பேர் கை கொடுக்குறீங்க.